ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். சொத்து சுகம் சம்பாதிக்கணும், புகழ்பெற்ற வாழ்க்கை வாழணும். அந்த நம்ம சம்பாதிக்கிற சொத்து பத்துக்கள் நமக்கு வயசான காலங்களில் பாதுகாப்பாக இருக்கணும். அது ஒரு செக்யூரிட்டியாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் நமக்கு பின்னால் என் பிள்ளைக்கு வேணும், என் பேரனுக்கு வேணும், என் மகளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொத்து சேர்க்கறதுக்கான அமைப்பு உண்டு. சிலர்லாம் பாருங்கள், வாழ்நாள் பூரா பாடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சொந்த வீடு கூட வாங்க முடியாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுலேயே வீடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆவாங்க. அப்போது இது மாதிரியான நிகழ்வுகள், இன்னும் சொல்லணும்னா சொத்து வாங்குறதுல நிலையான சொத்துக்கள் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இவர் சொத்து வாங்குறாரு, அவர் காலத்துக்கு அதை பயன்படுத்துவார், அப்புறம் அவருடைய பையன் காலத்துக்கு அதை என்ஜாய் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேரங்காலம் பேத்தி காலத்தில் என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி வழியாக நிற்கக்கூடிய சொத்துக்கள் அப்படின்னு ஒரு சில சொத்துக்கள் இருக்கும் இல்லையா? அது மாதிரியான ப்ராப்பர்ட்டியை உருவாக்குறவங்களும் தான் இருக்காங்க. ஆனால் சிலருக்கு தாங்குடி இருக்கிறதுக்கே ஒரு சொத்துவத்தை உருவாக்க முடியாமல் சிரமப்படுறவங்களும் இருக்காங்க. அப்போது இது மாதிரி ப்ராப்பர்ட்டி வைஸு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு. ஏன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேங்கிறது எதை வச்சு சொல்கிறாங்க? நிறைய சொத்து சேர்ந்துருந்தா ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம், நிறையா காசு பணம் சம்பாரிச்சா ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அவன் எப்படி சம்பாதிக்கிறாங்கிறது கூட பிரச்சனை இல்லை. நேர்மையாக சம்பாதிக்கிறானா, நேர்மை இல்லாமல் சம்பாதிக்கிறானாங்கிறது மேட்ரு இல்லை, எம்புட்டு சம்பாரிச்சு வச்சுருக்காரு அப்படின்றது தான் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் பொருளாதார ரீதியாக ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிறது, அதுலேயும் குறிப்பாக ப்ராப்பர்ட்டி வைஸு சக்ஸஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த செல்வம் அப்படிங்கிறதுல ப்ராப்பர்ட்டி மட்டும் வர்றதில்ல, பிள்ளை குட்டிகளும் செல்வமாத்தியாக வருது இல்லையா? பிள்ளை செல்வம் அப்படின்னு சொல்கிறேன், மழலை செல்வம்ன்றான். அப்போது புத்திர பாக்கியம் அப்படின்றாங்க, அது ஒரு யோகமாத்தியம் சொல்கிறாங்க. அப்போ அந்த வகையில் புத்திர பாக்கியத்தை வலுவாக கொடுக்கக்கூடிய அமைப்பு, ப்ளஸ் சொத்து பத்துக்கள், நிலையான சொத்துக்களை, வாரிசு தலைமுறை கடந்து நிற்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான சொத்துக்களை எல்லாம் உருவாக்குறதுங்கிறது எப்படி இருக்கும் அந்த ஜாதகம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி அப்படின்னதுமே எங்கே போய் நிற்போம்? நம்ம நேராக வீடுகள் அப்படின்னா சுக்கிரனை போய் நிற்போம். சொத்து பத்துக்கள் என்றால் நாங்கள் செவ்வாயின் மீது நிற்போம். அப்புறம் பொதுவாக 4ஆம் இடத்தின் மீது நிற்போம் அப்படின்னு இருப்போம் இல்லையா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 4ல் கேது இருக்கிறவன்லாம் பெரிய பெரிய சொத்துக்காரனாக இருப்பான். அதே மாதிரி செவ்வாய் வக்கரமாக இருந்தாலும் பெரிய சொத்துக்கள் வச்சுருப்பாங்க. சுக்கிரன் ராகு கேதுவோட சேர்ந்துருந்தா கூட அவங்களுக்கு பெரிய வீடுகள் அமைஞ்சிருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? அதுதான் சார் விதி. அதாவது நம்ம ஒரு ரூல்ஸை படித்து வச்சுருப்போம், அந்த ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டான பல விஷயங்கள் நடக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். அதனால தான் ஜோதிடம்ங்கிறது ஒரு கடல்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது சயின்ஸுக்கும் ஜோசியத்துக்கும் அந்த இடத்துல தான் வேறுபடுது. சயின்ஸ் ஒரு விதியை இங்கே சொன்னாலும் அதே விதி தான், அமெரிக்காவில் சொன்னாலும் அதே விதி தான், செவ்வாய் கிரகத்தில் போய் சொன்னாலும் அதே விதி தான், சரியா? ஆனால் ஜோசியத்தில் இந்த ஜாதகத்தில் ஒரு விதி அப்ளை ஆகும், இந்த அடுத்த ஜாதகத்தில் இந்த விதி எகென்ஸ்டாக பேசும், அதுக்கு நேர் எதிராலாம் பேசும். அதான் ஜோதிடத்திற்கும் அறிவியலுக்குமான வேறுபாடு. சரி, இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது நீங்கள் செவ்வாயை விட்டுருங்க, சுக்கிரனை விட்டுருங்க, 4ஆம் இடத்தை விட்டுருங்க, இதெல்லாம் விட்டுருங்க சார். லக்னத்துக்கு 10ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிறோம். 10ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்போ என்ன ஆகும்? தகப்பனாருடைய தொழில் செய்வார், பூர்வீக தொழிலையே செய்வார், குலத்தொழிலையே செய்வார், இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் அப்புறம் குலத்தொழிலெலாம் மாற்றி செய்கிறதெல்லாம் உண்டு. குலக்கல்வி கல்லாமல் பாகம்படும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் தனி. 10ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும். முதல் பாயிண்ட்டு. நிலையான சொத்து பத்துக்களை வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு வானமே இல்லை சார். பெரிய அளவில் சொத்து பத்துக்கள் வாங்குறதுக்கான அமைப்பு, அவங்களுடைய உழைப்பால் முன்னுக்கு வரணுன்ற மாதிரியான, சொந்த உழைப்பால் முன்னுக்கு வரணுன்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி நிறைய குழந்தைகள் கிடைப்பாங்க. குழந்தை செல்வம்ங்கிறது நிறையா இருக்கும் அவங்களுக்கு. அப்போ இந்த காலத்தில் கருகாப்புலுக்கு ஒத்து மாதிரி ஒன்று தான் வச்சுருக்கோம் அப்படின்றாங்க இல்லையா? இருந்தாலுமே இந்த பழைய காலங்களாக இருந்தால் ஒரு 5-6 பிள்ளைங்க 7-8 பிள்ளைங்க இருந்த குடும்பம்லாம் இருந்தது. இப்போ மிஞ்சி போனால் 2-3 வச்சுருப்பாங்க, அதிகபட்சம் 2 வச்சுருப்பாங்க, இல்லாட்டி 3 வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரியான குழந்தை செல்வங்கள் கிடைக்கிறதுங்கிறது, பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி கிடைக்கிறதுங்கிறது, இவர் சம்பாதிக்கிற சொத்து பத்துக்களை பிள்ளைங்கள் காலத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுங்கிற மாதிரியான அமைப்பு, நேர்மையான சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறதுங்கிறது மாதிரியான ஒரு அம்சம், பொருளாதாரத்தில் தன்னுடைய காலத்தில் தான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி இவங்க சொல்லுக்கு மதிப்பு மரியாதை வர்றதுங்கிறது, தான் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாகட்டும், துறையாகட்டும், வேலையாகட்டும், அதில் லீடிங் பொசிஷனுக்கு வர்றது அப்படிங்கிறது அத்தனையும் 10ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்துல இருந்தாலே நடக்கும். சரியா? இப்போ இது 10ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் சிறப்பாக நடக்கும் அப்படின்னா கேட்கறதுக்கு நல்லதே இருக்கு. ஆனால் அது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வேணும்ல.
அதுக்கு நம்ம வழக்கம் போல் ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தை போட்டுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போது இங்கே ஸ்க்ரீனில் வர்ற ஒரு ஜாதகத்தை எடுங்க. இதில் பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். அதாவது 1861 மே மாதம் 7ஆம் தேதி 3:15, சரியா? இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து மீன லக்னம், ராசி வந்து மீன ராசி. இவருக்கு 10ஆம் பாவாதிபதி யார்? குரு. அவர் எங்கே போய் உட்காந்துருக்காரு? 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். எப்படி இருக்கார்? உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். அது மட்டும் இல்லை, சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறாங்க. ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் மாதிரி உட்காந்துருக்காங்களா? அப்போ குரு லக்னத்துக்கும் வலுவாகிறார், 5ஆம் இடத்துக்கும் வலுவாகிறார் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சொல்லலாங்கிற மாதிரியான அம்சம் உண்டு. அப்போது இவருக்கான புகழ் கிடைச்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய புகழ், இரவா புகழ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான புகழ். அதாவது ரவீந்திரநாத் தாகூருடைய ஜாதகம், ஜனகன மகன் எழுதினார் இல்லையா, அவருடைய ஜாதகம். அப்போ பேரு புகழ் கிடைக்கிறதுங்கிறது, அவரோட பேர் கிடைக்கணுமா என்ன? இந்திய அளவில், பெரிய அளவில், ஏன் உலக அளவில் நோபல் பரிசெல்லாம் வாங்கின அளவில் பேரு புகழ் சம்பாதிச்ச ஜாதகம் இல்லையா அந்த ஜாதகம். ஸோ அந்த வகையில் இந்த ஜாதகர் வந்து பொருளாதார ரீதியாகவும் அதே சமயத்தில் வந்து பேரு புகழ் ரீதியாகவும் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன ஒரு ஜாதகம். அப்போது இங்கே வந்து 5ஆம் இடத்துல 10ஆம் இடத்த அதிபதி போய் உட்காந்துருக்கிறது யோகம், சரியா? இப்போ ஒரு டவுட் வரும். இந்த 5ல் தனிச்ச குரு இருக்காரு, அந்தணன் தனித்து நிற்கில் அபகீர்த்தி மெத்த உண்டு, அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு. நீ சொல்கிறது அதிலிருந்து மாறுபட்டு நிற்கிது. ஏன்னா நமக்கு எப்போவுமே ஆப்போசிட்டாக திங்க் பண்ணியதே பழக்கம். ஸோ அந்த வகையில் இது பரிவர்த்தனை ஆனால் கூட தனிச்சு தாயா நிற்கிது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா? உண்மைதான், வாஸ்தவம். ஆனால் நான் சொன்னது 10ஆம் இடத்த அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கலாம், அதனால தவறு கிடையாது. அதனால தான் யோகமெல்லாம் வரும். ஆனால் இங்கே பாருங்கள் சிக்கல், இதில் இருக்க காம்ப்ளிகேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. 10ஆம் இடத்த அதிபதி 5ஆம் இடத்துல உட்காந்து அவருடைய தசை நடக்கக்கூடாது சார். அந்த தசை சம்பாதிக்கிற காலத்தில் நடந்துச்சுன்னா கஷ்டப்பட்டு போயிடுவான் சார். கடை வாங்கிடுவாங்க சார், கடன்பட்டு சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். என்னையா சொல்கிற, இப்போ தாயா 10க்கு அதிபதி 5ல் நின்னா யோகம்னு சொன்னேன். ஆனால் ஆமாம் யோகம்தான். ஆனால் 10ஆம் இடத்த அதிபதி 5ஆம் இடத்துல நின்று அவருடைய தசை சம்பாதிக்கிற காலத்தில் வந்ததுன்னா பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுத்தும், அவன் கடன்காரனாக தான் நிற்பான். எழுதி வச்சுக்கோங்க, கன்ஃபார்மாக நடக்கும். இப்போது இது வந்து 1800 சிலுவானங்களில் பிறந்த ஒரு ஜாதகர். அப்போ அவர் கடை வாங்கினாரா, கடன் கட்டினாரா, வட்டி கட்டினாரா, நமக்கு எதுவும் தெரியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு பதிலாக நமக்கு தெரிஞ்ச ஜாதகங்கள் ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இதில் என்ன சொல்லுது? 1952 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 3:30 PM பிறந்திருக்கார் உடுமல்பேட்டையில். சரி, இப்போ இவருக்கு வந்து லக்னம் வந்து ரிஷப லக்னம், ராசி வந்து சிம்ம ராசி, ஜென்ம நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம். இவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னத்துக்கு 10ஆம் இடத்த அதிபதி யார்? சனீஸ்வரன். அவர் எங்கே உட்காந்துருக்காரு? 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த சேம் கண்டிஷன் மேட்ச் ஆயிருச்சா? சரி, இப்போ பாருங்கள், இவருக்கு வந்து அந்த சனி 5ல் உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி, சொத்து சுகத்தில் வளர்ச்சி. அவங்க அப்பா சம்பாதிச்சு கொடுத்தது எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லணும்னா இவருக்கு கல்வியை கூட அவங்க அப்பா சம்பாதிச்சு கொடுக்கல, அதே மாதிரி கைப்பிடி நிலத்தை கூட சம்பாதிச்சு கொடுக்கல. மொத்தத்தில் பிள்ளை பெற்றதோட சரி அவர் விட்டார். பாக்கி எல்லாத்தையும் இவங்க அம்மாவை ஒட்டி வளர்ந்த ஜாதகம் இது. இன்னும் சொல்லணும்னா 4ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு, காரகோ பாவனாஸ்தியில். அம்மாவுக்கு எதிரி கிடையாது, கடைசி நாள் வரைக்கும் அம்மா கூட இருந்த ஜாதகம். அம்மாவுக்கு இவருதையும் ஆதரவு, இவருக்கு அம்மாதையும் ஆதரவுன்னு இருந்துட்டாங்க. சரி, இப்போது 10ஆம் பாவாதிபதி 5ல் நின்றனால இவர் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் பல கோடிக்கான சொத்து பத்துக்கள் சேர்த்தது, பொருளாதாரத்தில் மேலே வந்தது, சொசைட்டியில் ஒரு அந்தஸ்துக்கு வந்தது, வாகன வசதிகள்லாம் கிடைச்சதுங்கிறது, அது மாதிரி ஒரு பெரிய அளவில் வந்திருக்கார் அவர் அளவுக்கு. என்ன காரணம்? இங்கே லக்னாதிபதி யார்? சுக்கிரன். அவர் எங்கே சார் உட்காந்துருக்காரு? 7ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு. பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி ஆகிறார், அதுவும் 6ஆம் இடத்துல. ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் ஜாதகம் பார்த்தோம் பாருங்க, அதில் பரிவர்த்தனை யோகத்தில் அந்த குரு பகவான் லக்னத்தில் ஆட்சியும் ஆகிறார், பரிவர்த்தனைக்கு முன்னால் உச்சமும் ஆகிறார். அப்போ அதில் டபுள் பெனிஃபிட் இருந்ததுங்கிறதுனால உலகளாவிய புகழ் அவருக்கு இருந்தது, இவருக்கு பொருளாதார ரீதியான சக்ஸஸ் இருந்தது. இப்போது அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த 10ஆம் இடத்த அதிபதி 5ஆம் இடத்துல உட்காரக்கூடாது, உட்காரலாம், உட்காந்தா தான் யோகம். அப்படி உட்காந்ததுன்னா பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க, சொத்து சுகம் சேர்ப்பாங்க, குழந்தை குட்டியெல்லாம் நிறைய கிடைக்கும். இவருக்கெல்லாம் 1/2 டஜன் பிள்ளைங்க. நான் இப்போ 2வது காமிச்சேன் இல்லையா, அந்த ஜாதகத்துக்கு 1/2 டஜன் பிள்ளைங்க. அப்போது இது மாதிரியான அளவில் பொருளாதாரம் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்துடுது சார். சரி, இதை இப்படியே வச்சுக்கிறோம். ஆனால் அந்த 5ஆம் இடத்த அதிபதி தசை வருது பார்த்தீங்களா, அது கஷ்டப்படுத்திடும், கடன்பட வைக்கும்னு சொன்னேன் பாருங்கள், அது உண்மை. அது இந்த ஜாதகத்தில் நடக்கும். இதில் மட்டும் இல்லை சார், நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூட பாருங்கள், இல்லை தெரிஞ்சவங்க ஜாதகத்தில் பாருங்கள். அவங்க சம்பாதிக்கிற வயசில் 10க்கு அதிபதி 5ல் நின்று தசை நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக கடன்பட்டுருப்பான். அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள், ஆமாம் இல்லைங்கிற பாயிண்ட்.
சரியா? ஆனா அதே 10ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்தில் போய் உட்காந்து வக்ரமாகி அவருடைய தசை நடந்தா அவங்க பொருளாதார ரீதியா சக்சஸ் ஆவாங்க, வேலை பார்க்கறதுல சக்சஸ் ஆவாங்க. அதே 10ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்துல போய் உட்காந்து வக்ரமாகி ராகுவோட சேர்ந்திருந்தால் அவன் மிகப்பெரிய செல்வந்தன், அந்த திசையில வந்து பெரிய அளவுல பொருளாதாரத்துல சக்சஸ் வரும். அப்போ முதலாளியா இருக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. அவங்களுக்கு பிரச்சனையே வராது. கடன் பிரச்சனைங்கிறது இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள போயிடும். இது ஒரு பெரிய இஷ்யூவாவே வராது. அப்போ ஒரே கிரகம் தான் 10ஆம் இடத்ததிபதி, ஒரே இடத்துல தான் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்போ பலன் கொடுக்கறதுங்கிறது சொத்து சுகம் வீடு வாசல் ஆஸ்தி அந்தஸ்து போக்குவரத்து பேரு புகழ் கௌரவம் தைரியம் அத்தனையும் கொடுக்குறான். ஆனா அதே சமயத்துல தசை நடந்ததுன்னா கடன் பட வைக்கிறார், தொழிலில் கஷ்டப்பட வைக்கிறார். சரியா? அதே இடத்துல உட்காந்து அவர் வக்கரமா இருந்ததுன்னா வேலை பார்க்குற இடத்துல பெரிய ப்ரொமோஷனுக்கு வர்றதுங்கிறது பேரு புகழ் சம்பாதிக்கிறதுங்கிறது நல்ல வருமானம் வந்துடும். அவருடைய ராகு உட்கார்ந்துருந்தா அல்லது கேது உட்கார்ந்துருந்தா அவர்கள் மிகப்பெரிய முதலாளியா பரிமளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ இப்ப இந்த இடத்துல பாருங்க, 5ஆம் இடத்தில் புத்திரர்களை பார்க்க வேண்டும், 4ஆம் இடத்தில் வீட்டை பார்க்க வேண்டும், செவ்வாயை வைத்து பூமி போக்குவரத்து பார்க்க வேண்டும் இருக்கோம் இல்லையா? இந்த எல்லா ரூல்ஸையும் வந்து வயலேட் பண்ணி மேலே வர்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு இந்த 10க்கு அதிபதி 5ல் நின்றுச்சுன்னா அவ்வளோ சக்ஸஸ் கிடைக்கும், அதனாலேயே அடி வாங்குறதும் உண்டு அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். இது மாதிரி ஜோதிடத்தில் கடல் போல நிறைய விதிகள் இருக்கு இல்லையா? எல்லாத்துலேயும் பேசி தீர்த்த முடியுமா என்ன? முடிஞ்ச வரைக்கும் பேசலாம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.